ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும். கடவுள்கிட்ட வேண்டிக்க சம்பளம் வச்சுச்சுன்னா சமசக்கம் தைச்சு தேர்த்த சக்கசரத்தை வந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் டே விலாக்னு சொல்லலாம். ஏன்னா நேற்று முழுக்க ஹாஸ்பிட்டலில் தான் நான் வந்து கிடந்தேன். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தான் நீங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் போக போகிறேன். சரியான கோல்டு, இருமல், அதனால என்னால் சத்தியமாக முடியல. இந்த சாவித்திரி பூஜைக்கு வந்து விரதம் இருந்ததுனால வாழைப்பழம், அதுக்கப்புறம் ஜவ்வரிசி, தேங்காய், தயிர் போட்டு சாப்பிட்டதுனால தொண்டை வந்து ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. நீங்களே லைவில் கூட பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு வந்து தொண்டை எனக்கு இதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறேன். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இன்னும் சாப்பிடல. நேற்றுலேருந்து வேறு நேற்று சாவித்திரியில் வந்து சுத்தமாக எதுவும் சாப்பிடாமல் இருந்தேன். இப்போது மாமியார் வந்து இட்லி வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதுதான் சாப்பிட போகிறேன். ஓகே, நம்ம ஹாஸ்பிட்டல் போகும்போது பார்க்கலாம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கிளைமேட் இருக்குன்னு. ஹாஸ்பிட்டல் பக்கத்துக்கு வந்துட்டேன். ஆனால் மழை பெய்யுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க மழை விழுந்துட்டே இருக்குங்க. பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எனக்கு வந்து கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்து முடிச்சுட்டு இங்கே வந்து மெடிசன் கொடுத்துட்ருந்தாங்க. இங்கே வந்து சொல்ல மாட்டாங்க, இப்படி தான் வந்து எழுதி கொடுப்பாங்க. நீங்களே பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க. மழை வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அதிகமாக மழை பெய்யுதுன்னு பாருங்களேன். இன்னும் மழை வந்து நிற்கவே இல்லை. இவ்வளோ நேரமாக உட்காந்துக்கிட்டே இருக்கேன். டைம் வந்து நான் 8:30க்கு வந்தேன். இப்போ பார்த்தா டைம் வந்து 11:30. இங்கே பாருங்க. இங்கே வந்து மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. 12 மணிக்கு மூடிடுவாங்க மெடிசன் கொடுக்குறது. 10 நிமிஷத்தில் வந்து வாந்தி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. வெளியில் மெடிசன் கொடுத்துருக்காங்க, அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அது ரொம்ப ரேட் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அது ஒரு டைம் சாப்பிட்டாவே கம்மியாயிடும். அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருக்குற மெடிசன்ஸே வந்து சாப்பிட்டுட்டு கம்மியாயிடும். எதுக்கு செலவு பண்ணி வெளியிலையும் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வாங்கலை. வெளியில் கொடுக்குறதுக்காக வந்து பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்லிப்பில் கொடுப்பாங்க. இது வந்து வெளியில் வாங்கணும் இந்த மெடிசனுக்கு. அதுவே இதில் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா இங்கே அந்த இடத்துல இருக்கு பாருங்க, அந்த சைடில் போய் வாங்குகிற மாதிரி இருக்கும். இதுலேயே வெறும் கோல்டு மட்டும்தானே வாங்கிக்கலாம், சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு மெடிசன், அதுக்கப்புறம் வந்து தலைவலி மெடிசன், இருமல் மெடிசனும் கொடுத்துட்ருக்காங்க. அங்கே போனால் அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. அதை வந்து ரொம்ப அதிகமாக வாங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மெடிசனுக்கு வந்து காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சரி, இது நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வேளை கம்மியாகலைன்னா அடுத்த வாட்டி திருப்பி வந்து செக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தப்பு ஏன் மேலே தான் இருந்துச்சு. ஏன்னா நேற்று முழுக்க உங்களுக்கே தெரியும் சாவித்திரி பூஜையில் வந்து நான் வேறு அழுதுனாலுமே இன்னுமே தலைவலி அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த
வாழைப்பழம், தேங்காய், தயிர், ஜவ்வரிசி இது எல்லாமே ஃபுல்லு கோல்டு தான். அதுக்கப்புறம் முன்னாடியே நான் வந்து 2 நாளுக்கு முன்னாடி வந்து தலை குளிச்சிருந்தேன். திருப்பி வந்து நேற்று தலை குளிச்சிருந்தேன். இன்றைக்கி வந்து நான் குளிக்காமல் சும்மா மூச்சு மட்டும் கழுவிட்டு வந்தேன். மாமியார் தான் சொன்னாங்க, நீ குளிக்காத, உடம்பு மாதிரி இருக்காது, நீ குளிக்காமல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்துக்கிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து 500 ரூபாய் அமுச்சு விட்டார். நீ வெளில மெடிசன் வாங்குவேன்னா திட்டு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, எனக்கு என்னவோ அது செட் ஆக மாட்டேங்குது, ஒரு வேளை அது கம்மியாகலைன்னா கண்டிப்பாக நான் திருப்பி வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி போகும்போது பிரியாணி சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொன்னார். இந்த மலையில் எங்கெங்கே பிரியாணி சாப்பிட்டுட்டு போகிறது அப்படின்ற மாதிரி தான் எனக்கே தோணுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேகமூட்டங்கள் எல்லாம் விலகிட்டு இருக்கு. போகும்போது வந்து சொன்னார், ஒரு அம்ப்ரெல்லா கொடை வாங்கிட்டு போக சொல்லி. இங்கே எங்கே கிடைக்கும்னு தெரியல. இங்கே வரைக்கும் இங்கேருந்து அங்கே வரைக்கும் போனால் தானே நான் வந்து கொடை வாங்குற அளவுக்கு போக முடியும். மழை எப்படி பெய்யுதுன்னு இப்போ தான் நின்று இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து மெடிசன் கொடுக்குற இடம். இந்த இடத்துல லைனாக நின்று அந்த ஓட்டையாக இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இந்த பக்கமும் ஒன்று இருக்குது. 12 மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க. இது ஃபுல்லாக என்னென்னவோ ரூமுங்க. இது மட்டும்தான் ஹாஸ்பிட்டல். அங்கே ஒன்று புதுசாக ஒன்று ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் டாக்டரே இல்லை. தேவையில்லாமல் இவ்வளோ பில்டிங் மட்டும் கட்டி விடுறாங்க. என்ன இலவோ தெரியல. பாருங்களேன் இந்த அளவுக்கு தண்ணி தேங்கியிருக்குன்னு. மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அம்ப்ரெல்லா வாங்கலாம், கொடை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ఏడ సభకి ఎత్తటగా శంకర భగవానికి ఏటా నబి கூட வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. போய் சாப்பிட்டுட்டு வரலான்னு இருக்கேன். மழை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள். மழை நல்லா பேஞ்சு இப்போ தான் நிற்கிது. இந்த சைடு கடல்லாம் இருக்குது. அங்கே ஒரு ஆட்டோ தெரியுது பார்த்தீங்களா, அங்கே வரைக்கும் நடக்கணும். இப்போது தலை வேறு ரொம்ப சுற்றுது. அங்கே போய் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும். அங்கே தான் வந்து பிரியாணியே இது பண்ணுவாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட டைம் வந்து 1:30 மணி ஆகிடுச்சு. ரொம்ப பசி. இது காலையில் வந்து அந்த 2 இட்லி மட்டும் தான் சாப்பிட்டேன். இப்போ வந்து எதுவுமே சாப்பிடல, அதனால் பசி எடுக்குது. அவரும் சொன்னார் போய் சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அதான் கிளம்பிட்டுருக்கேன். கிளம்பிட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்ட் போய் அங்கே இருந்து பஸ்ஸு பிடிச்சி கிளம்ப வேண்டியதாக வீட்டுக்கு. இது வந்து வாய் வந்து ரொம்ப கசப்பாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு காலையில் டைம் சுத்தமாக சாப்பிட முடிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு 2 சிமே பேக்கெட்டு, அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் பேக்கெட்டு, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து மெட்டி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. சரி இந்த கடையில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிக்கிட்டு இருந்தேன். எல்லாமே பழைய மாடலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்கக்கிட்ட சொன்னேன் கொஞ்சம் யூனிக்காக புதுசாக இருக்கிற மாடல் ஏதாவது இருந்தால் காட்டுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கையில் நான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃப்ளவர் போட்டது. நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீடியோ லாஸ்ட்டில் வந்து போட்டிருக்கேன். நான் என்னென்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்து ஹோல்சேல் தான். நம்ம வேறு கடையில் நம்ம வாங்குறோன்னா இப்போ ஒரு 30 ரூபா பொருள் அப்படின்னா அங்கே வந்து 35 ரூபா வாங்குவாங்க. அதுவே இங்கே அப்படின்னா கம்மியாக தான் 28 ரூபா அந்த மாதிரி தான் வரும். இந்த சேமியா பாக்கெட் வந்து ஒரு பேக்கெட் வந்து 12 ரூபா வாங்குவாங்க. நம்மளுக்குன்றதுனால இந்த மாதிரி ஹோல்சேல் கடையில் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்றதுனால 10 ரூபா போட்டிருக்காங்க. அந்த மாதிரி இந்த மெட்டி எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. இது இன்னொரு கையில் இருந்து வச்சுருக்கேன். 2 செட்டுமே வந்து 20 ரூபா தான். நல்லா புதுசாக இருந்துச்சு. அதனால தான் இதுதான் கடை. அங்கே வந்து வீடியோ எடுக்கும்போது ஒரு பையன் என்ன குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருந்தான். அதுக்கு கம்மனு சைலண்ட்டாக ஆகிட்டேன்.
வாய்ஸ் வந்து இன்றைக்கி கொஞ்சம் காக்கா மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பிரியாணி சாப்பிட்றதுக்காக பிரியாணி கடைக்கு வந்து போயிட்டேன், உட்காந்துக்கிட்டேன். எனக்கு தனியாக வந்து சாப்பிட்றது வந்து எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிடணும் அந்த மாதிரி தான் தோணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் உடனே நான் உட்காந்து ஒரு 10 நிமிஷத்துக்கே வந்து முட்டை பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து தயிர் பச்சடி இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த பின்னாடி ஒரு தாத்தா என்ன குறுக்குறோன்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ இந்த பக்கம் திருப்பி வைக்கலான்னு பார்த்தா கீழே வந்து ஃபோனை விழுத்துற மாதிரி ஆயிடுச்சு. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து உட்காந்தா பஸ்ஸு காணோம். ஒரு 2-3 மணி நேரம் நான் உட்காந்து அதுலேயும் மழை வேறு. இன்னுமே ஹெல்த் வந்து இன்னுமே ரொம்ப மோசமாக ஆகிற மாதிரி தான் எனக்கே ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் இங்கே எப்போவுமே வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நான் வந்து உட்காருவேன். இப்போ வந்து பஸ்ஸில் உட்காந்துட்டேன். பஸ்க்குள்ளே வந்து இதை மட்டும் ஏன் நான் வீடியோ எடுத்தேன் அப்படின்னா நீங்களே பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு மழையில் ஈரமாக இருந்த அந்த காய்கறிகள்லாம் விற்கிறாங்க. எனக்கு பார்த்த உடனே ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுச்சு. இவங்க வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாங்காமல் வந்துட்டாங்க. இன்னுமே மனசு கஷ்டமாயிடுச்சு. வாத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாத்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுதான் நம்ம வீட்டுக்கு போகிற வழி. சாவித்திரி பூஜையில் இங்கே தான் நம்ம பூஜை பண்ணியிருந்தோம், இந்த கோவிலில் தான். வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். வீட்டுக்கு வந்தாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிருப்பேன். கொடை ஒன்று வாங்கினேன், இந்த கலரில் வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 220 ருபீஸ். அதுக்கப்புறம் மிட்டி வாங்கியிருந்தேன் 20 ரூபா. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அந்த அக்காக்காக 20 ரூபா. இது 20 ரூபா, இது 20 ரூபா. இது கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு பார்க்க. இங்கே பாருங்களேன், அது அவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரில. அதுக்கப்புறம் வந்து ஒரு சேமியா ஒன்று வாங்கிட்டு வந்தேன், லைனிங்கு. அதுக்கப்புறம் 18 சைஸ் நீடில் 18 வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் திக்கான ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். வாய் வந்து ரொம்ப கசப்பாக இருக்குன்றதுனால இது ஒரு மிக்சர் பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. பாய் எல்லாருக்கும்.